ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் இட்லி பொடி நமக்கு டெய்லி நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதுதான் பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தடில், ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டவ் ஆன் பண்ணாமே இந்த பொடி நம்ம ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். எல்லாம் ரெடியாக கிடைக்கிற பொருட்கள் தான். பாருங்க, நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாலே இந்த பொடி ரெடி ஆகிடும். இது வந்து கர்நாடகாவில் அவங்க சட்னி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இட்லி தோசைக்கு நமக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். பொடி தோசை, பொடி ஊத்தப்பம். அப்புறம் இவன் வந்து எப்பயாவது நமக்கு சமைக்க முடியலன்னா கூட சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு இந்த பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு சிப்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட பொது தொட்டு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க நம்ம இந்த ரெசிபியை பார்த்துடலாம். ஜார் எடுத்துக்கோங்க. உள்ள ஃபுல்லா ஈரம் இல்லாம நல்லா இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை இது 1 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு நம்ம கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லையா, டெசிகேட்டட் கோகோனட், இது நமக்கு கடையில கிடைக்கும். இது வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. சீரகம் வந்து 1 டீஸ்பூன். இது நல்லா வாசனையா இருக்கும். பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு. நம்ம தோல் எதுவும் உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டலாம், அப்பதான் நல்லா மணமா இருக்கும். இதுக்கு நம்ம மிளகாய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு வேரியேஷன் நான் சொல்றேன். வறுத்த வேர்க்கடலை இருக்கும் இல்லையா, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து வறுத்த எள்ளு, கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வறுத்தது, இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது ரெண்டும் சேர்த்து கூட நம்ம போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ ஈஸியாக அரைச்சிட்டு பாருங்க, சீக்கிரம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம் வாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, மிக்சி திறக்கும் போது நல்லா வாசனையா இருக்கு. அந்த டெசிகேட்டட் கோகோனட்டு, இந்த பூண்டு, இதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். எவ்வளோ ஈஸியா இட்லி பொடி ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, நிமிஷமா ஆயிடுச்சு. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாருக்குமே காலைல பிஸியா இருக்கிற எல்லாருக்குமே வந்து டக்குன்னு இட்லி பொடி தீர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி நீங்க பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த வாசனை நல்லா டெம்ப் பண்ணுது. கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு. செம்ம சூப்பரா இருக்குங்க. நல்ல வாசனையா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த பூண்டோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதனால கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம், ஏன்னா மிக்சி ஜாரோட கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லையா, நம்ம அரைச்ச சூடு இருக்கும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மாசம் வரைக்கும் இது ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், குவிக்கா பண்ணிட முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.